வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லா சிட்டிசன்ஸுக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கு. அடடா, நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஒரு 2 கோடி 3 கோடி இருந்ததுன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும். நம்ம எந்த வேலைக்கு போக வேண்டியதில்ல, சோம்பேறித்தனமா உட்காந்து வாழ்க்கையை அப்படியே கழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஆனா அதனால அந்த நாடு வல்லரசு ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நம்மளோட நாடோட வளர்ச்சியே நம்ம சிட்டிசன்ஸ் உடைய வளர்ச்சியில தான் இருக்கு. நார்வேல என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட $2 ட்ரில்லியன் அவங்களுடைய பேங்க்ல சேவிங்கா வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய சிட்டிசன்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக. இன்கேஸ் நாடு வறுமைக்கு போகுது அப்படின்னா அதை எடுத்து பிரித்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஈக்குவலாக பங்கு கொடுத்தா தலா அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எடுக்காமல் அப்படியே சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களாம். இப்படி ஒரு சூழ்நிலை ஏதாவது தேவைப்பட்டுச்சுனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது மேபி அவங்களுடைய வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நார்வே பேங்க்கில் பயங்கர செக்யூர்டாக அந்த அமௌண்ட்டை வச்சுருக்காங்க. நேச்சுரலாக நம்மளுடைய ஹேரு ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எஸ், நம்மளுடைய ஸ்கின்னை அந்த ஹேரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது தானே உண்மை. நீங்கள் வெறும் தலையில் இருக்கிற முடியை மட்டும் பார்க்காதீங்க. நம்மளுடைய பாடி ஃபுல்லாகவே நிறைய ஹேர்ஸ் இருக்கிற செய்யுது. அது எல்லாமே நமக்கு ஒரு ப்ரொடெக்டர் தான். ஏன், நோஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஹேர் கூட நிறைய டஸ்ட்டு உள்ளே போகாமல் பார்த்துக்கும். அந்த அளவுக்கு அந்த ஹேரோடைய தனித்துவமானது அதோடைய செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த முடியெல்லாம் நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எங்கே முடி கொட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தலையிலிருந்து முடி கொட்டினா மட்டும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடும். ஏன்னா அது ரொம்ப விசிபிளாக எல்லாருக்கும் வெளியே தெரியுது அப்படின்றதான் பிரச்சனை. இப்போது நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளவோ செக்யூர்டாக வச்சுக்கிறோம். ஈவன் நம்ம பயங்கரமாக அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கேப்பா. ஏன், என் ஃப்ரெண்டு தலைக்கே குளிக்க மாட்டான், அவன் வாட்டுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பான், ஆனால் அவனுடைய தலைமுடி மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் நேச்சருடைய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தலையில் நேச்சுரலாகவே ஆயில் செக்ரேட் ஆகும். அந்த ஆயில் செக்ரேட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த முடிகளுக்கெல்லாம் லூப்ரிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு மாதத்தில் ஒரு தடவை தான் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. தினமும் தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது தவறாக இருக்கும். தலைக்கு நிறைய சீரம்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்னும் நிறைய ஷாம்பூஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் உங்களுடைய முடி கொட்டுறதுக்கான பெரிய ரீசனாக அமையும். அதனால் முடியை ஓவராக பராமரிக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொல்லி முடியை நீங்களே கெடுத்துறாதீங்க. சைனாவில் 191 கிராம் ஆஃப் கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் எதுலேருந்து பண்ணாங்க அப்படின்றதா விஷயம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்ட்ஸ்லாம் நிறைய அந்த கோல்டு பீஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான் சிம்முடைய உயிர் நாடி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த கோல்டு சிம் ஆக்சுவலி இட்ஸ் அ கோல்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் டோட்டல் வெயிட்டில் இருந்து ஒரு 10% to 20% எடுத்தோம்னா அது கோல்டாக தான் இருக்கும். ஸோ வேஸ்டான சிம் கார்ட்ஸ்லேருந்து எல்லா கோல்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 191 கிராம்ஸ் ஆஃப் கோல்டை அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வேஸ்ட்டுன்னு எத்தனை சிம் கார்டு தூக்கி போட்டிருப்போம், தலையெல்லாம் கிடந்திருக்கும், பார்க்காம போயிருப்போம். அதெல்லாம் தங்கம். ஒரு சிம் கார்டில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக 10 ரூபாய் மதிப்புள்ள தங்கமாவது இருக்கும். அப்போது எவ்வளோ சிம் கார்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு 191 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே பொழப்பா தெரிஞ்சிருப்பாப்புல போல. இந்தியா எங்கே இருக்குப்பா அப்படின்னு கேட்டால் அது ஏஷியா காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியா ஏஷியாவோட இல்லாமல் கிட்டத்தட்ட 400 கோடி வருஷம் வெறும் கடல் அப்படியே மேந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. லைக் அ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன, இந்தியா ரொம்ப பெரிய பரப்பளவாச்சேப்பா, இவ்வளோ பெரிய ஐலாண்டா அப்படின்னு கேட்டால் சுற்றி தண்ணி இருந்தால் அப்போ அது ஐலாண்டு தானே கன்சிடர் பண்ண முடியும். இந்தியா மட்டும் இல்லாமல் கூட ஸ்ரீலங்காவும் சேர்ந்து தான் 400 கோடி வருஷமாக அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில் அது சேர்ந்த காண்டினென்ட் தான் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பேட்ச் ஆகி அது ஒரு பெரிய சமமாகி அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே இப்போ மேப்பில் பார்க்குற மாதிரி ஏஷியாவோட ஒன்றிணைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முன்னாடி இந்தியாவுமே 400 கோடி வருஷங்களாக ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருந்துச்சு சீலன்னு சொல்கிறாங்க. தினமும் காலையில் நியூஸ் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே ரெகுலராக நியூஸ் கேட்குற ஆட்கள் உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கேளுங்க தப்பு இல்லை, ஆனால் நெகட்டிவான நியூஸஸை கேட்குறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், அது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே, தெரிஞ்சுப்போம்ல அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் இதெல்லாமே வரதுக்கான காரணம் நெகட்டிவான நியூஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே யோசிங்க, நிறைய காசிப்ஸ்லாம் நம்ம கேட்குறோம். அந்த காசிப்ஸ் கேட்டதுக்கப்புறம் நம்மளே அறியாமல் எங்கே நமக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் வந்திருக்கு இல்லையா? இது நமக்கும் நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான பயம்லாம் அந்த மாதிரியான நெகட்டிவ் நியூஸஸை கேட்கும் போது அப்படி தான் சொல்கிறாங்க. நியூஸஸ்னால் நியூஸ் சேனல் அப்படின்றது கிடையாது. நியூஸாக நம்ம கேட்குற விஷயங்கள், யாராவது நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம்
விஷயங்கள், நம்ம படிக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதாவது வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க, பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் கேட்டால் லைஃப் பாசிட்டிவாக நடக்கும், பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாக நடக்கும். நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக கேட்கும்போது உங்களுடைய பிரெயின் அதுக்காகவே அடாப்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. ஸோ நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க, கேட்காதீங்க. கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. சும்மா யாருமே இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு 2 நிமிஷம் டைம் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? உடனே மொபைல் எடுப்பீங்க, அப்படியே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் நடக்கும். இல்லையா டிவி போட்டு உட்காருவீங்க, இந்த மாதிரி இருக்கும். சும்மா உட்காரதுனா இது கிடையாது. எதுவுமே பண்ணாமல் பிளாங்க் மைண்டோட சும்மாவே உட்காந்துருக்கிறது. இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இப்போ இருக்கோம். ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். டைம் நிறையா இருக்குது, டைமை சரியாக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் அர்த்தம். சும்மா இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சும்மா இருந்ததுனால தான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நியூட்டனுடைய லா படி கிராவிட்டி அப்படின்ற விஷயம் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஒரு நாள் சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆப்பிள் டம்முன்னு கீழே வந்துச்சு. இந்த ஆப்பிள் ஏன் பறக்காமல் கீழே விழுகுது? இப்படிலாம் யோசிச்சதுனால தானே கண்டுபிடிச்சாங்க. அப்போது நம்மளுடைய பிரெயின் சும்மா இருக்கும்போது பல மடங்கு ஃபாஸ்டராக வேலை செய்யும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கே வராத லெவலுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்மளுடைய டோப்பமின் அப்படின்ற அந்த ஹாப்பி கெமிக்கல் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்க முடியுது. ஏதாவது ஒன்று ரிஸ்க்குப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கூட அதெல்லாம் என்ன பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி உங்களை இறங்கி வேலை செய்ய வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்து பாருங்கள். ஆனால் இதனால் எந்த வேலையும் கெட்டக்கூடாது, வேலையும் நடக்கணும், நீங்கள் சும்மாவே உட்காந்துருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.